துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபா. இந்த அரஃபாவுடைய நாளுக்கே இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அரஃபாவுடைய நோன்பு தெரியும். அரஃபாவுடைய நோன்பு ஆச்சரியமான நோன்பு. ஒரு நோன்பை பிடிப்பதின் காரணமாக அல்லாஹ் 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் அபூ கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் நோட்கக்கூடிய நோன்பு இருக்கிறது, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் நன்மையை ஆதரவு வைக்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னத்துக்கு? அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதஹு, முன்னால் ஒரு வருடம் பின்னால் ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இந்த நோன்பு இருப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமான நோன்பு. அல்லாஹ் இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானா. நாங்களும் பிடிக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்க சொல்லணும், நண்பர்கள் உறவினர்களுக்கு இதனுடைய சிறப்பை சொல்லணும். சிறப்பை சொன்னா தான் ஆசை வரும். இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ சிறப்புகளை வச்சிருக்கிறான்? என்ன காரணம்? இந்த அரஃபாவுடைய நோம்புக்கு இவ்வளோ சிறப்பு, இந்த அரஃபாவுடைய நாளில் என்ன நடந்துச்சு? கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது, உலமாக்கள் இந்த நாளுக்கு சொல்லுவாங்க யௌமு இக்மாலி தீன் வ தமாமின் நிஅமான்னு சொல்லுவாங்க. இந்த நாளுக்கு என்ன பேர்? தீன், இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியான நாள், பூர்த்தியாக்கப்பட்ட நாள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் பூரணப்படுத்தப்பட்ட நாள் இந்த நாளுக்கு சொல்லப்படும். அது ஏன் அரஃபாவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லப்படுதுண்டா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினத்தில தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதால ஸல்லல்லாஹு விடை பெறக்கூடிய ஹஜ். இந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க அரஃபாவுடைய மைதானத்தில். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்துச்சு. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் அதற்கு ஹஜ்ஜுல் அக்பர், மிகப்பெரிய ஹஜ் என்று சொல்லுவாங்க. இது லேசில் வராது. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, ரெண்டும் ஒரே நாளில் வராது. அப்போ இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரா மாஇதாவுடைய ஆயத்தை இறக்குறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சுப்ஹானல்லாஹ். இன்றைய நாள் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் மார்க்கமாகவும் உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த சூரா மாஇதாவுடைய ஆயத்தை இறக்கினான். அது இந்த அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளில் இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தியாக்கினான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரணம் ஏன் அரஃபாக்கு இவ்வளோ சிறப்புன்னு சொன்னால், இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது, அப்துர் ரஹ்மான் பின் யஅமுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அபூ தாவூத், இப்னு மாஜா, நசாயி, ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தாண்டாங்க. அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஹஜ் செய்யணுமா, அரஃபாக்கு கட்டாயம் போகணும். ஹஜ்ஜுடைய ருக்குன்களில் 6 ருக்குன்களில் ஒன்று தான் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குறது. ஒருத்தர் மினாக்கு போகிறாரு, முஸ்தலிஃபாக்கு போகிறாரு, வேறெங்க மதீனாக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஆனா அரஃபாக்கு போகலையா, அவர் எவ்வளோ செலவழிச்சு ஹஜ் செஞ்சாலும் அவருடைய ஹஜ் கூடாது. அதனால தான் அரஃபாவில் நோயாளிகளாக இருந்தாலும் ஹெலிகாப்டரில் அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்து அந்த அரஃபாவுடைய மைதானத்தை ஒரு சுற்றி அப்படியே திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னால்
ஒரு கொஞ்சம் சில நொடிகள் அரஃபாவில் இருந்தாலும் அவருடைய ஹஜ் கூடிரும். அந்த நொடிகள் இல்லையா அவருடைய ஹஜ்ஜே கூடாது. அதனால தான் சல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தாண்டாங்க. அடுத்த சிறப்பு, மூன்றாவது ஒரு சிறப்பு இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் அடியார்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்வது போல் வேறு எந்த நாளிலும் அதிகமாக நரக விடுதலை செய்வதில்லை. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் அதிகமாக நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும். எப்படியாப்பட்ட சிறப்பு. நாலாவது ஒரு சிறப்பு இருக்குது, திர்மிதியில் வருது. அம்ர் இப்னு ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாட்டல் மூலமாக ரிவாய் செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ഖൈറു துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களில் மிகவும் சிறந்தது எந்த துஆ தெரியுமா? அரஃபாவுடைய நாள் செய்யக்கூடிய துஆ. இந்த துஆ தான் துஆக்கள் மிகவும் சிறந்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாக்கிம்ல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய நாளிலே அந்த மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து மலாய்க்காமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். என்னுடைய அடியார்களை பாருங்க, அஹ்மத்ல எல்லாம் இந்த ரிவாயத் வருது, என்னுடைய அடியார்களை பாருங்க, என்ன முடி பரட்டையர்களாக, அப்படியே தூசி படிந்தவர்களாக எனக்காக வேண்டி வந்திருக்கிறாங்களே, இவர்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு, எங்களோட குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். ஆச்சரியமான ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள். அடுத்த சிறப்பு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தாவுல குறிப்பிடுறாங்க, தல்ஹத் இப்னு உபைதில்லா பின் கரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் அதிகமாக கேவலப்பட்டு அவன் சிறுமை அடைஞ்சி இழிவடைஞ்சி மண்ணை தூக்கி தலையில வாரி போடக்கூடிய நாள் எது தெரியுமா? அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளை போல ஷைத்தான் இந்த அளவுக்கு கேவலமாகிறான்ல. ஏன் தெரியுமா? இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ரஹ்மத்தை இறக்குகிறான். லி தனஸ்ஸுலி ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகத்துக்கு இறங்குவதை பார்த்து ஷைத்தானால ஜீரணிக்க முடியாது, ஷைத்தானால இருக்க முடியாது. அதனால ஷைத்தான் என்ன செய்கிறான்? விரண்டோடுறான், மண்ணை தலையில வாரி போட்டு கொள்றான். அது மட்டுமல்லாமல் அடியார்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவனுடைய ரஹ்மத்தையும் இறக்குகிறான். இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்து ஷைத்தானால இருக்க முடியாது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த அரஃபாவுடைய நாளுக்கு. ஆக கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய நாளை நாங்கள் முன்னோக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள். இந்த நாளை நாங்கள் வீணாக கழிக்காமல் அமல் இபாதத்தில் அந்த நோம்பை கட்டாயம் பிடிக்கணும். 2 வருஷத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன்டா, எப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான நோம்பாக இருக்கும். இந்த அரஃபாவுடைய நாளை சிறந்த முறையில் கழிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.